ஆண்டின் பொதுக்காலம் 31வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 16 அருள்வாக்குகள் 9 தொடக்கம் 15 வரை. பணம் எல்லா தீமைகளுக்கும் மூல காரணம் அல்ல, மாறாக பணத்தின் மேல் உள்ள ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் மூல காரணமாகிறது. தீமையை வெறும் பணம் உருவாக்குவதில்லை, அதன் மீதான பேராசைதான் தீமையை உருவாக்குகிறது. வசனம் 14. பண ஆசை மிக்க பரிசேயர்களுக்கும் இன்றைக்கு நமக்கும் இதனை இயேசு சொல்லி எச்சரிக்கிறார். வசனம் 9. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். பணக்காரர்கள் பரலோகம் அடைய கடவுளால் கொடுக்கப்பட்டவர்கள்தான் ஏழைகள். ஏழைகளுக்கு உதவுவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று கூறுகிறது திருவிவிலியம். லூக்காவின் மனதில் நண்பர்களாக இருப்பவர்கள் ஏழைகள், அனாதைகள், உடல் ஊனமற்றோர், பார்வையற்றவர்கள், தேவையில் உழல்வோரே. நடுத்தீர்வையின் போது இந்த ஏழைகள் பணக்காரர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களிடம் நீங்கள் இம்மண்ணுலகில் இரக்கம் காட்டியதால் அவர்களும் உங்கள் நிலையான உறைவிடத்திற்கு உதவிகரமாய் இருப்பார்கள். நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளரின் முன்மதியை மெச்சும் இயேசு தவறான வழியில் பணம் சம்பாதிக்க கூடாது என்றும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பணக்காரனாக ஆக வேண்டும் என்று விரும்புவது தவறு அல்ல, ஆனால் எப்படியாவது பணக்காரனாக வேண்டும் என்று எண்ணுவது தவறு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா என்று பாடினான் ஒரு கவிஞன். நான் எந்த வாழ்வு முறையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாலும் அந்த வாழ்வு முறையில் நான் ஒரு பேராசைக்காரனா, பணத்தை அன்பு செய்பவனா, நான் ஒரு திருடனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சாத்தானுக்கு தன் ஆன்மாவை விற்பவனே திருடனாக செயல்படுவான். பணக்காரர்கள் இறையாட்சியிலிருந்து தானாகவே விலக்கப்படுவதில்லை, மாறாக அந்த நேர்மையற்ற பணத்தை வைத்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதனை பொறுத்தே நிலையான உறைவிடமும் நித்திய நரகமும் நமக்காக காத்திருக்கிறது. செல்வம் ஒரு தனிநபரின் புனிதத்தை தானாக பேசுவதில்லை. செல்வத்தை குவித்துக் கொண்டே தன்மய வாழ்வை வாழ்பவனால் புனிதத்தை அடைய முடியாது, கடவுளையும் அடைய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்றும் இன்றைய நற்செய்தி கூறுகிறது. ஒன்று, நாம் கடவுளுக்கு பணிவிடை செய்ய பணத்தை பயன்படுத்தி நாம் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். கடவுளின் மகிமைக்காக பணத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. மற்றொரு புறம் செல்வத்தை கடவுளாக்கி நாம் உருவாக்கக்கூடிய தீமைகளும் இந்த உலகத்தில் ஏராளம். எனவே நாம் பணத்தை பயன்படுத்துகிறோமா அல்லது பணம் நம்மை பயன்படுத்துகிறதா? நாம் பணத்தை நம் கைகளில் வைத்திருக்கிறோமா அல்லது நாம் பணத்தின் கையில் இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஆமீன்.